வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோலையும் மற்றும் ஒரு முகத்திரை கிழைக்கப்பட்டது கனெக்ட் த டாட் வித் எக்ஸ்போஷர் த்ரூ எக்ஸ்போஷர்ஸ் அப்படிங்கிற சீரீஸ்ல இதை நான் பதிவிடுறேன். இதுல எதை பத்தி ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, மீண்டும் சுப்பிரமணிய சுவாமி பற்றிய ஒரு மிக மிக முக்கியமான எக்ஸ்போஷர் தான், வெளிப்படை தான் அது. இது நம்ம பல வீடியோல பார்த்துருக்கோம். ராமர் கோவில்ல அவர் தோத்து போனார், தூக்கி எறியப்பட்டார். ராம சேத்து, ஓகே, ராமர் பாலம், அதுலயும் அவர் தோல்வி அடைந்தார். கைலாஷ் மானசரோவரை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணோம். நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல ஆல்மோஸ்ட் சுப்பிரமணிய சுவாமியினுடைய நிலைப்பாட அந்த கேஸ்ல இருந்தே டைல்யூட் பண்ணி தூக்கி வெளியே போட்டாச்சு. ஏன்னா அவர் தவறான செக்ஷன் படி அந்த கேஸை பதிவிட்டு இருந்தார். அதுல குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா, 11 வருடங்கள் ஆயிடுச்சு அவர் கேஸ் ஃபைல் பண்ணி. இந்த 11 வருடங்கள்ல ஒரு முறை கூட ஒரே ஒரு விட்னஸ் அதை பத்தின கிராஸ் எக்ஸாமினேஷன் சொல்றாங்களே, விட்னஸை பத்தின விசாரிப்புகள் கோர்ட் மூலமா நடக்கவே இல்லை. ஒரே ஒரு விட்னஸை கூட விசாரிக்கவே இல்லை கோர்ட். அப்பன்னா அவர் எந்த அளவுக்கு இதுல ஒரு கேம் மாதிரி விளையாடி இருக்காரு நேஷனல் ஹெரால்ட பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா நமக்கு தெரியும். விசாரணையே செய்யல. அப்பேற்பட்ட ஒரு மோசமான நிகழ்வை பப்ளிக்கு மட்டும் நேஷனல் ஹெரால்ட் கேஸ்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதை சொல்லும் போதெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா, மத்திய அரசு ஒண்ணுமே செய்யல. அப்படி மத்திய அரசு என்ன செய்யணும்? கேஸ் போட்டது நீங்க, உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்க, எத்தனையோ செக்ஷன்ல நீங்க கேஸை ஃபைல் பண்ணிருக்கீங்க. நீங்க போய் வாதாடி கேஸ அதற்கான சாட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு விசாரணையை நடத்தி அந்த கேஸ முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாமே. வழக்க பண்ணவே இல்லை. ஆனா மத்திய அரசு மேலையும் மோடி அவர்கள் மேலையும் ஓயாம குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் தெள்ள தெளிவாய் அவங்களுக்கு அரசாங்கத்துல இருக்கிறவங்க எத்தனையோ பார்த்திருக்காங்க. இவரையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. கம்ப்ளீட்டா அவர் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ராஜ்யசபால எம்பி சீட்டுக்காக ரொம்ப மன்றாடி பார்த்தாரு, கொடுக்கல, கிடைக்கல, ஒதுக்கப்பட்டவராகவே இருந்தார். இப்ப கூட ஒரு கேள்வி எழும் நமக்கு மனசுல, அவரை பிஜேபியில இருந்து ஏன் எக்ஸ்பெல் பண்ணக்கூடாது? நீயா போ வெளியில. திரும்ப சொல்றேன், யாரு மேலேயும் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா, மக்கள் தான் அவரை வெறுத்து ஒதுக்கு. அந்த எக்ஸ்போஷர் தான் நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த எக்ஸ்போஷர், அதாவது இந்த வெளிப்படுத்துகிறேன் இல்லையா, இதுல எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே ஆதாரபூர்வமானது. எல்லாத்துக்கும் பத்திரிகைகள் வந்து செய்தி இருக்கு. எதையுமே திரிச்சு மறைச்சு பொய் உரை செய்யணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. அவரை பத்தின உண்மைகளை வெளிப்படுத்தி மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்து. தட் இஸ் எக்ஸ்போஸ். இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி தான் செஞ்சுதான் மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய அளவுல விழிப்புணர்வு வந்து முழுமையாக பாஜகவையோ நரேந்திர மோடி அவர்களையோ அண்ணாமலை அவர்களையோ ஆதரிப்பாங்க. அந்த மாதிரி மனநிலை வடக்குல பெரும்பாலும் வந்துடுச்சு. வட இந்தியாவில பெரும்பாலும் வந்து, தென்னிந்தியாவில கொஞ்சம் காலதாமதம். அதை பத்தி கூட எனக்கு ஒரு மனசுல ஒரு ஸ்ட்ராட்டஜியோ, பாஜகவும் அதனுடைய கட்சிகளும் முக்கிய தலைவர்களும் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், இவங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படி? மக்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா, ஆன்டி இன்கம்பன்ஸ், லியூரிங். மக்கள் வந்து சட்டுன்னு மாறக்கூடிய மனநிலை கொண்டவங்களா தான். எப்ப பாரு போட்டோம்பா, 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் ஆயிடுச்சுப்பா பிஜேபி ஆட்சிக்கு வந்து, ஒரு மாற்று தேவை, அப்பதான் புரியும் அப்படி இப்படின்னா, அவங்களுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பாடம் கற்பித்ததா ஆகும் அப்படிங்கிற மாதிரி மாத்தி போட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்? இன்னைக்கு தேதியில வட இந்தியால நல்ல ஒரு அருமையான வெற்றி நோக்கி பயணித்துக்கிட்டு இருக்கு பிஜேபி. வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி தொடர்ந்து வெற்றி அடையக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு தொய்வு நிலை ஏற்படும் போது தென்னிந்தியா கை கொடுக்கும். நான் திருப்பி சொல்றேன், தென்னிந்தியா கை கொடுக்கும் போது அங்க மிளிரக்கூடிய தலைவராக தமிழக தலைவர் அண்ணாமலை வருவார். கேரளால அவருக்கு ஆதரவு இருக்கு. இங்க வாங்க, வந்து பிரச்சாரம் பண்ணுங்கன்றாங்க கேரளால. கர்நாடகா பத்தி நான் சொல்லவே வேணாம். அசம்பிளி எலெக்ஷனா இருக்கட்டும், இல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷனா, லோக்சபா எலெக்ஷனா இருக்கட்டும், அண்ணாமலை எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் செஞ்சாரோ அங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க. தெலுங்கு கத்துக்கிட்டு இருக்காரு, அவரு நல்லா பேசுறாரு. பவன் கல்யாண் அவர் அண்ணான்னு கூப்பிடுறாரு. ஆக மொத்தம் தென்னிந்தியா அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க இன்ஃப்ளூயன்ஷியல் லீடர், டிரான்ஸ்பர்மேஷனல் லீடர் அப்படிங்கிறது. அப்ப தென்னிந்தியா ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வடக்க வர ஆரம்பிச்சு. மகாராஷ்டிரால பிஎம்சி எலெக்ஷன்ல அண்ணாமலையினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்புன்னு வட இந்திய பத்திரிகைகள் எழுதுறாங்க. பல வட இந்தியர்கள் சமூக வலைதளங்களை பத்தி அதை பத்தி பேசுறாங்க. பேன் இண்டியா லீடர் வந்துருச்சுங்களா? இப்ப எப்ப சொன்ன, 3 வருஷத்துக்கு முன்னாடி பேன் இண்டியா லீடர், டிரான்ஸ்பர்மேஷனல் லீடர் அப்படின்னு ஓயாம சொல்லிக்கிட்டு, சமயம் கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அது ப்ரூவ் ஆயிட்டு. சரி, இப்ப இந்த சுப்பிரமணிய சுவாமி கேஸுக்கு இவர் என்ன பண்ணாருன்னா,
அது வந்து பாசிட்டிவ் எக்ஸ்போஷர். இப்ப இவரை பத்தி இருக்கிறது வந்து பொய்யான ஒரு ஆளை பத்தின எக்ஸ்போஷர். இந்த சமயத்துலதான் இவருக்கு ராஜ்யசபா எம்பி கிடைக்கல. விரக்தியின் உச்சியில இவர் இருந்துகிட்டு இருக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அமெரிக்காவில இருந்து ஒரு செய்தி வெளியே வந்தது. எப்ஸ்டின் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது. இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பாலியல் சார்ந்த பல குற்றங்கள் புரிந்த பல தலைவர்கள். அதுல வந்து இப்ப இருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய பேர் இருக்கு, முன்னாள் அதிபர் கிளின்டனோட பேர் இருக்கு, பைடனோட பேர் இருக்கு, இன்னும் பல பேரோட பேர்லாம் இருக்கு. பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய கம்பெனியில் இருக்கிற சிஇஓஸ், இவங்கெல்லாம் பல விதமான பாலியல் குற்றங்களை புரிந்திருக்காங்க. அதுவும் சிறு குழந்தைகள் மூலம். அதைத்தான் ட்ரம்ப்புக்கு எதிர வந்து அவர் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது பப்ளிக்ல இருந்து சில பேர் அவர்கிட்ட வந்து இந்த ஃபீடோஃபைல் அப்படின்னுவாங்க, அவர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணி சத்தம் போட்டிருக்காங்க, அவருக்கு எதிராக குரல் எழுப்பினது பொதுக்கூட்டத்துல. அப்ப வந்து ட்ரம்ப் அவர் எப்பவுமே அதாவது கீழ்த்தரமான சொல்லாடல்களை உபயோகப்படுத்தக்கூடிய, அவரு நடுவிரலை உயர்த்தி காமிச்சிட்டு இந்த எஃப்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லிட்டு கோவப்பட்டிருக்காரு. ஒருத்தர் கோவப்படுறாருன்னா அவர் மேல ஏதோ தவறு இருக்குங்கிறது தெரிய வரும். சரி, இப்ப அந்த மாதிரி அந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸ், இது வந்து ட்ரம்ப் எலெக்ஷன் நடந்ததுல 2024 இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் பாம் போண்டி, அதுக்கப்புறம் இவரு கஷ் பட்டேல், எங்க கிட்ட ஃபைலா ரெடியா இருக்கு, இதோ வந்துருச்சு தினந்தோறும் நீ அதை பத்தின செய்திகள் வந்துகிட்டே இருந்து கடைசியில அமைக்கிட்டாங்க. ஆக்சுவலா இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸ் வந்து யாருகிட்ட இருக்குன்னா, வேற யாருகிட்ட இருக்கோ இல்லையோ டீப் ஸ்டேட் கையில இருக்கு, சிஐஏ கையில இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ட்ரம்ப் ஏதாவது தகராறு பண்ணாலோ, இல்ல பில் கிளின்டன் ஏதாவது தகராறு பண்ணாலோ, இல்ல ஹிலரி கிளின்டன் தகராறு பண்ணாலோ, அதை உடனே ஒரு டூல் மாதிரி எடுத்துக்கிட்டு தபார் அப்படின்னு மிரட்டி பார்ப்பாங்க. மிரட்டுறதுக்கும் உருட்டுறதுக்கும் உபயோகப்படக்கூடிய ஃபைல்ஸ் அது. சுப்பிரமணிய சுவாமி அதை என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய விரக்திக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. என்ன விரக்தி? எல்லாத்துலயும் அவருடைய கேஸ் ஃபெயில்யூர் ஆச்சு, நம்பர் 1. இரண்டாவதா அவருடையது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் ஹெரால்டில் அவருடைய கேஸையே தூக்கி வெளில போட்டாங்க. ஐயா, நீ 11 வருஷமா ஒரு சாட்சியை கூட விசாரணைக்கு கூப்பிடவே இல்லை, நீ என்ன கேஸ் நடத்துற அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அவருடைய இந்து சாம்ராட், இந்து விராட் இந்து அப்படிங்கிற பேச்சு, இந்துக்களுக்கு ஆதரவாளர்கள், அது எல்லாமே ராம ஜென்மபூமி விஷயமா இருக்கட்டும், ராமசேத்துவா இருக்கட்டும், கைலாஷ் மானசரோவர், இப்ப நான் சமீபத்துல போட்ட ஐயப்ப கோவில்ல பெண்கள் நுழைவு பற்றிய அனுமதி பற்றிய வீடியோ, எல்லாத்துலயும் அவருடைய இந்து சார்பு நிலை தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த விரக்தியில இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ட்வீட்டர் போட்டார். ட்வீட்ல மோதினால பதிலே சொல்ல முடியாது, வாயே திறக்க முடியாது. ஏன்னா அவர் தகாத முறையில் பெண்களோடு இருந்த புகைப்படங்களை அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல இருக்கு, அது வெளியே வரப்போகுது. அவர் மட்டும் சொல்லல, அவர் வந்து ஹர்தீப் சிங் பூரியை பத்தி சொல்லியிருக்காரு, நிறைய பேரை பத்தி சொல்லியிருக்காருங்க. இந்த மாதிரி அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் வந்துரும், இது மிகப்பெரிய ஒரு அவமானம் இந்த நாட்டுக்கு, மோதியால வாயை திறக்க முடியாது. எப்படி ராகுல் காந்தி அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, நான் வந்து அணுகுண்டை வீச போறேன், எர்த்குவேக் வெடிக்க போகுதுன்னு. கடைசியில ஒண்ணும் கிடையாது, அவர் மேல இருக்கிறது தான் எர்த்குவேக்கும் அணுகுண்டும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. சுப்பிரமணிய சுவாமி இந்த மாதிரி ஒரு பதிவை போட்டுட்டு ஒரு தொலைக்காட்சிக்கு அதை வந்து இன்டர்வியூவும் கொடுத்துருக்காரு. அவருடைய குயுக்தி இங்க தான் நீங்க கவனிக்கணும். என்ன செஞ்சாரு அப்படின்னா, முதல்ல பதிவு போட்டார், இந்த மாதிரி தரவா எல்லாத்த பத்தியும் விளக்கமா எழுதி பதிவு போட்டார். அதுல ஒரு கடுகு அளவு கூட உண்மை கிடையாது. அவர் என்ன எதிர்பார்த்தாரு அப்படின்னா, மோடியோ இல்ல மற்ற பாஜக தலைவர்களோ உடனே அப்படியே கொதிச்சு எழுந்து இவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, உடனே இதை அவர் வந்து பொலிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தார். ஆனா அவங்களுக்கு தெரியும் இது எல்லாமே வந்து வெத்து வேட்டு, இதுக்கு எதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பேசாம இருந்துட்டாங்க. உண்மை தன்னால வெளியே வரப்போகுது, இதுல ஒரு கடுகளவு கூட உண்மை கிடையாது, எல்லாமே பொய்யுரை பித்தலாட்டம் அப்படின்னு. அவர் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பரபரப்பு செய்தி உலகளாவுல வந்த போது இந்தியாவில தன்னுடைய விரக்தியின் வெளிப்பாடா சுப்பிரமணிய சுவாமி அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதுவும் பாரத பிரதமர் மோடிக்கு எதிராக. அதுதான் ரொம்ப, அதோட கூட ஒரு 1/2 டசன் பீப்புளையும் சேர்த்துக்கிட்டாரு. ஹர்தீப் சிங் பூரி, பெட்ரோலியம் மினிஸ்டர், இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாரு. எல்லாரையும் அவங்க போட்டோ இருக்கு, இவங்க போட்டோ இருக்கு, இந்த மாதிரிலாம் போகுது. சரி, ரைட். இந்த தகுதத்தை எங்க எப்படி செஞ்சது பாருங்க அப்படின்னா, அவர் முதல்ல போட்டார்ல, அப்ப என்ன பண்ணாருன்னா, தன்னுக்கு இருக்கக்கூடிய உடனே அவர் அந்த பதிவை போட்ட உடனே நல்லா கவனிங்க, காங்கிரஸ் தான் அதை முதல்ல கையில எடுத்தாங்க. அந்த இஷ்யூவை ஃபுல்லும் கையில எடுத்து காங்கிரஸ் என்ன செஞ்சிச்சுன்னா, பார் 6 மாசத்துல மோடி போயிடுவாரு, முடிஞ்சது கேஸ். டிசம்பர் 19 பார்லிமெண்டினுடைய கடைசி நாள் குளிர்கால தொடர்ல அன்னைக்கு வந்து மோடி ரிசைன் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவருக்கு அவ்வளவு பெரிய அவமானம். அப்படி காங்கிரஸ் பாட்டுக்கு
சோ சமூக வலைதளம், மீடியா கேட்க வேணாம். மக்கள் அதுக்கு அமோக ஆதரவு, விரும்பி விரும்பி பாக்குறாங்க. எவ்வளவு லைக்ஸ், ரீட்வீட் எல்லாம் பண்றாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல மனம் பிறழ்ந்தவர்கள் தான், மனநோயாளிகள் தான் நம்ம எல்லாருமே, சாதாரண பொதுமக்கள். அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குது அதை எட்டி பார்க்கறதுல நமக்கு இருக்கிற ஆர்வம், அதே மாதிரி இந்த மாதிரி கிசு செய்திகள், வதந்திகள், அதைத்தான் நம்ம முதல்ல நம்புவோம். அதுல இருக்கிற சுவாரஸ்யம் நமக்கு அதிகமாகிக்கிட்டே போகுது. அதனால மக்கள் அவரை ஃபாலோ பண்ணாங்க. இது ஒரு பெரிய இதுல வரும்போது அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா, இவரு சுப்பிரமணிய சுவாமி என்ன கிளவரா என்ன செஞ்சாரு, முதல்ல காங்கிரஸை பேச விட்டாரு. இதுக்கு ஒரு அளவுக்கு மீறி போகும்போது தன்னுடைய பேர் கெட்டு போயிடுமோ, ஏன்னா அது பொய்யுரைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த ட்வீட்டை பலரும் அதை காப்பி பேஸ்ட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. அதன் பிறகு அந்த ட்வீட்டை அவர் டெலீட் பண்ணிட்டார். எக்ஸ் தளத்துல இருந்து அவரை டெலீட் பண்ணிட்டார். இதுல என்ன வேடிக்கைன்னா, ட்வீட்டை டெலீட் பண்றதுக்கு முன்னாடி, அவருடைய பதிவை டெலீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் பார்த்திருந்தாங்க அப்படின்னா, அவங்களாம் அடைச்சாவ இந்த ஆளை பத்தி நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி தள்ளிட்டு போனவங்க இப்ப என்ன ஆயிடுச்சு, அவர் டெலீட் பண்ணிட்டாருப்பா. அப்பன்னா இதுல பாஜக மத்திய அரசுல இருந்து இவருக்கு ஏதோ மிகப்பெரிய அழுத்தம் வந்திருக்கு, இதுல ஏதோ முக்கியமான செய்தி இருக்கும் போல இருக்கு, நெருப்பு இல்லாம போயாது, இப்படி மாதிரி எதெல்லாம் பேசி என்ன பண்ணாங்க, எங்க 1000 பேர் பார்த்தாங்களோ அங்க 10 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. இதுதான் அவருடைய குயுக்தி. அவருக்கு வேண்டியது இதுதான். என்னடா இது வெறும் 1000 பேர் தானே பார்த்திருக்காங்க, இல்லையே இது போராதே, 10 லட்சம் கோடி பேர் தான் பார்க்கணும், அப்பதான மக்கள் அட்லீஸ்ட் அதுல ஒரு 40-50% மோடிக்கு எதிராக திரும்புவாங்க. இந்த மாதிரிலாம் அவருடைய குயுக்தியான மூளை வேலை செஞ்சு ட்வீட்டை எடுத்ததுக்கு அப்புறமா பேட்டி என்ன சொன்னாங்க, நீங்க ஏன் ட்வீட்டை எடுத்துட்டீங்கன்னா அப்படியே சிரிச்சு மழுப்பினாரு. அதுக்கு காரணம் ஏதோ மத்திய அரசு தான் தன் மேல நடவடிக்கை எடுத்துருவாங்களோ அதனால நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி செஞ்சு அந்த விஷயத்தை மொத்தமா மடைமாற்றி, தான் விக்டிம், நான் சொன்னது சரிதான், ஆனாலும் என்ன தாக்க பாக்குறாங்க, அதனால நான் தப்பிச்சுக்கிறதுக்காக இதை எடுத்துட்டேன். இதுக்கு நடுவுல இன்னொரு பரப்புரை வேற. இந்த ட்வீட்டை எடுத்ததுக்கு அப்புறமா சுப்பிரமணிய காணவில்லை அப்படின்னு ஒரு பரபரப்பு செய்தியை வெளியிட்டாங்க. வேரி சுப்பிரமணிய சுவாமி எமர்ஜென்சி டயத்துல பார்லிமெண்ட்ல இருந்தே அவர் தப்பிச்சு போனாரு. இப்ப தப்பிக்கிறது என்ன அவருக்கு பெரிய விஷயமா? இப்படி எல்லாம் செஞ்சு அவருடைய இமேஜ் பில்டப் பண்ணாங்க. அவர் எங்கேயுமே போல, அதே டெல்லியில தான் இருக்காரு. அது 2 நாள் கழிச்சு நான் இங்கதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு செய்தி. ஆக மொத்தம் எப்படி பில்டப் பண்றாங்க அப்படின்னா, பொய்யுரைகளை சொல்லி எமர்ஜென்சில அவர் தப்பிச்சு போனார். ஏன்னா அவரை கைது செய்யறது உள்ள வைக்கிறதா இருந்தாங்க, அது முடியல. அதனால இந்த தடவை அவரை யாரும் கைது செய்ய போறது, பாஜக அரசு தான் அவரை நீ வெறும் துச்சம், உன்னை மதிக்கவே வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஓரமா ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அவர் எதுக்கு கைது செய்ய திருப்பி ஹீரோவா மாத்த போறாங்க? அவங்களுக்கு அந்த தேவையே இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போதுதான் இப்படி ஒரு பரப்பாரு என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு. அப்புறம் அந்த இன்டர்வியூல ஏகப்பட்டது. அந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க, அதோட நிறுத்தல. அந்த இன்டர்வியூ எடுத்த பெண்மணி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, இன்னும் 4 பேரை கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்றாங்க. அதுல 4 பேர்ல 3 பேர் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆதரவாகவும் மோடிக்கு எதிராகவும் பேசுறதோட, ஒருத்தர் இருக்காருங்களே சார், அவர் பாஜக அவரு இல்ல, அவர் ஏதோ பட்டும் படாம மோடிக்கு எதிராக பேசினவர். ஆக மொத்தம் இந்த மாதிரி விவாதங்கள்லாம் பயங்கரமா நடந்தது. மிகப்பெரிய கேடுகட்டத்தனமா இந்த விவாதங்கள்லாம் முன்னெடுக்கு. கடைசியில இப்ப என்ன ஆச்சு பாருங்க, எப்ஸ்டீன் ஃபைல் வந்ததா, மோடியினுடைய புகைப்படங்கள் அதுல இருந்ததா, சுப்பிரமணிய சுவாமி பாட்டுக்கு சேத்த வாரி இறைச்சிட்டு போயிட்டாரு. அதே மாதிரிதான் இங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை மேல சேத்த வாரி இறைக்கிறாங்க. அவரும் பாவம் பொறுமையா பதில் சொல்லிக்கிட்டு, பொறுமையா ஆதாரங்களை கொடுத்துக்கிட்டு எப்ப திருந்த போறாங்க? அதனாலதான் திருப்பி நான் சொல்றேன், ஹாவ் பிளைண்ட் ஃபெய்த். நான் போன ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபெய்த் இஸ் ஈவன் இஃப், ஆமையா இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் என்னுடைய உறுதியான நிலைப்பாடு. எப்பேற்பட்ட ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கையில இந்த சுப்பிரமணிய சுவாமி ஈடுபட்டு இருக்காருங்கிறத இந்த நிகழ்வு மூலமா நமக்கு தெரியுது. சோ கடைசியில நமக்கு என்ன இதுல இருந்து புரியுதுன்னா, சேற்றை வாரி இறைப்பவர்கள் இறைத்து கொண்டே இருப்பார். அவங்களுக்கு வாரி இறைக்கிறது தான் வேலையே. அது மோடியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், ஜெய்சங்கரா இருக்கட்டும், அஜித் தோவலா இருக்கட்டும். அஜித் தோவல் மிகப்பெரிய தோல்வி அடைந்து விட்டார் பங்களாதேஷ்ல அப்படின்னு ஒரு பரப்புரை ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்டா சிரிப்பு வருது எனக்கு. என்னமோ இவங்கெல்லாம் கூட பக்கத்துல போய் இருந்து சொன்ன மாதிரி, உங்களுக்கு மட்டும் இந்த ரகசியத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்க பேசுவாங்க. எல்லாருமே நிறைய பேர் அந்த மாதிரிதான் பேசுறாங்க. உங்களுக்கு மட்டும் இந்த ரகசியம் ஏன் இப்ப நீங்க சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அது எப்படி உங்களுக்கு மட்டும்? ஒருத்தருக்கு தெரிஞ்சாதான் ரகசியம், 2 பேருக்கு தெரிஞ்சா அது ரகசியமே கிடையாது. அந்த மாதிரி 2வது நபருக்கு தெரிஞ்சாலே ரகசியம் கிடையாது. இவங்க பாட்டுக்கு சேற்ற வாரி இறைச்சிடுறாங்கல்ல, மக்கள் உடனே அதுல கொந்தளிச்சு
பையா நான் அண்ணாமலை சாரை நம்பினேன், அவர் மேல என்னையா, அவர் பாட்டுக்கு ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு 2000 கோடி அவரு முறைகேடு பண்ணியிருக்காரு பணத்தை அப்படின்னு, ஊழல் செஞ்சிருக்காருன்னு. இவருக்கு தெரியுமா 2000 கோடி? முதல்ல 2000 கோடிக்கு எவ்வளவு சைபர்னு, ஜீரோ எவ்வளவு போடணும், அதனுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். அந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம குழப்பி விட்டுறாங்க. அப்ப நம்ம குழம்பி போய் என்னடா இப்படி ஆயிடுச்சு நம்ம மனசுல வருத்தப்பட்டு இருக்கும் போது அவங்க நம்மகிட்ட சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி சிரிக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணுமா? இதைத்தான் நான் சொல்றது. ஸோ சுப்பிரமணிய சுவாமி இந்த மாதிரி செய்யற மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் பல பேர் திரு அண்ணாமலை மேல நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு. எங்கங்க ஆச்சு? ஒன்றும் ஆகலை, நல்லபடியாக தான் இருக்காங்க. ஸோ அவருக்கு தெரியும், அவருக்கே தெரியும் தனக்கு எப்ப எந்த நேரத்தை என்ன செய்யணும், தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அது மாதிரிதான் மோடிக்கும் தெரியும். சுப்பிரமணிய சுவாமிக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. அப்படியே அவராவே கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து போகட்டும் அப்படின்னு விட்டாங்க. இதை மக்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு. இனிமே அவர் என்ன முயற்சி செஞ்சு எந்த பொய்யுரை செஞ்சாலும் எந்த வித பரப்புரை செஞ்சாலும் எடுபடுவது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இவங்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு திறமை உள்ளவர்கள் அப்படின்னா, மக்கள் நம்பக்கூடிய வகையில இந்த மாதிரி பொய்யுரைகளையும் பரப்புரைகளையும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, தகுடுதத்தம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே எந்த மாதிரி நியூஸ் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில அரசியல்வாதிகள் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, மனைவி துணைவி, அதை பத்திலாம் நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருக்கும். நம்மள அறியாம வர்றதுதான் மனித குணம், மாற்ற முடியாது. அதை மீறி வர்றதுதான் மெச்சூரிட்டி, அதுதான் விஸ்டம். அது அண்ணாமலை கிட்ட இருக்கு, மோடி கிட்ட இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்கு. நம்ம கிட்ட தான் இல்ல, அந்த விஸ்டம் நம்ம கிட்ட இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆக்ட்ரஸஸ், எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடியோ பார்த்தேன், நான் அசந்து போயிட்டேன், இந்த அளவுக்கு பைத்தியகாரத்தனமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. நடிகர் தாங்க தமிழ்நாட்டு முதல்வர், அண்ணி தாங்க பாண்டிச்சேரி முதல்வருங்கிறாரு ஒருத்தர். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. யாரு அண்ணி அப்படின்னா, ஒரு நடிகை இருக்காங்க, அவங்க அண்ணியா. ஸோ அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்க என்னென்னமோ செய்யறாங்க, நமக்கு என்னத்துக்கு அது? சினிமா அப்படிங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட், பிடிச்சிருந்தா போய் பாருங்க. அதை விட பிரமாதமான என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்கு. புத்தகம் படிக்கலாம், என்டர்டைன்மெண்ட். நல்ல சங்கீதத்தை கேட்கலாம், என்டர்டைன்மெண்ட். இளையராஜாவுடைய சங்கீதத்தை கேளுங்களேன், சிம்பனி எல்லாம் நல்லா இருக்கு. இப்ப கூட ஒரு இசை புயல் கண்ணாப்பண்ணான்னு உளறி மாட்டிக்கிட்டு இருக்காரு. நார்த்துல அவரை போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. அதை பார்ப்போம், அது ஒரு தனி வீடியோல முடிஞ்சா. நானும் நிறைய சேகரிச்சு வச்சிருக்கேன் தகவல்கள்லாம் உங்களோட ஷேர். அது மாதிரி அடுத்தவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, கேரவான் உள்ள நடக்குது, என்னமோ இவங்க கேரவான் உள்ள என்ன நடக்குது யாருக்கு கம்ப்ளீட்டா சீல்டு இல்லையா? ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு எப்படி என்னமோ இவங்க இந்த சீட்டுக்கு அடியில உட்காந்துட்டு பார்த்தா மாதிரி நிறைய போடுவாங்க, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அதுன்னு. அதுல என்ன வேடிக்கைன்னா, அந்த நடிகர்களோ நடிகைகளோ இல்ல அரசியல்வாதிகளோ தங்கள் ஒரு பப்ளிக், அதாவது ஒரு ப்ராபகண்டா மாதிரி, ஒரு பப்ளிசிட்டி மாதிரி அது எடுத்துக்கிட்டு லைம் லைட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்மளை பத்தி பேசட்டும்பா. இதுல என்னன்னா, அவங்கள பத்தி கேடுகடத்தனமா பேசுறாங்க. அதுங்க செய்யறதெல்லாம் நடவடிக்கைகள் எல்லாமே, செய்கைகள் எல்லாமே தகாத செயல்கள். அதை மக்கள் விரும்புறாங்க, அதை விரும்பி விமர்சனம் பண்றாங்க, அப்படியே தரவ த்ரெட் பேர் அனாலிசிஸ் தர பண்றாங்க. அதை நடிகர்கள் ஊக்கப்படுத்துறாங்க, நடிகைகள் ஊக்கப்படுத்துறாங்க. இன்னும் பேசுங்க, இன்னும் செய்யுங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஆரோக்கியமான சிந்தனை, ஆரோக்கியமான தெளிவான மனப்பான்மை, அதை கொண்டு வரத்துக்குத்தான் அண்ணாமலை போன்ற தலைவர்கள், நான் போன வீடியோல கூட சொல்லி, அதுக்காக ரொம்ப பிரயத்தனப்படுறாங்க. இதெல்லாம் மேலோட்டமா பார்த்தா டக்குன்னு தெரியாது, கொஞ்சம் உள்ள நுழைஞ்சு பாருங்க. என்னுடைய திருமணமோ, என்னுடைய பிறந்த நாளோ, என் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு துக்க நிகழ்வோ எனது தனிப்பட்ட மனிதன் சார்ந்தது. அதைத்தான் அண்ணாமலை சார் சொல்றாரு, வராதிங்க, உங்க பணத்தை போஸ்டர் அடிச்சு ஒரு நடிகருக்கோ அரசியல்வாதிக்கோ அடிச்சு ஒட்டாதீங்க, வேஸ்ட் ஆக்காதீங்க. அந்த காசை உங்க பெண் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவிடுங்க. அப்படின்னா அந்த மாற்றத்தை கொண்டு வரணும், சிந்தனையில் மாற்றம், ஆரோக்கியமான சிந்தனையை கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் அவருடைய முனைப்பு. அதுக்குத்தான் நம்ம துணை போகணும், அதுக்குத்தான் உறுதியா அவருக்கு கூட நிக்கணுமே தவிர, இந்த காசிப்பெல்லாம் நமக்கு எதுக்கு? தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்க வேணும். என்னுடைய வேண்டுகோள் திருப்பி இதெல்லாம் நம்பாதீங்க. சில பேர்லாம் யூடியூப்ல அந்த மாதிரி காசிப் நியூஸ போட்டே பயங்கரமா லைக்ஸ் இதுவும் வாங்குறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த வீடியோலாம் லட்சத்துக்கு மேல போகும், 3 லட்சம் 4 லட்சம்லாம் அந்த வீடியோலாம் வியூவர்ஸ் இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு உண்மை எதுன்னு பாருங்க. நம்ம ஒரு நல்ல தலைவர் கிடைச்சிருக்காரு, அவரை வச்சு நம்ம தமிழ்நாட்டை மீட்டெடுத்து ஒரு நல்ல வாழ்வையும் எதிர்காலத்தையும் வருங்கால சந்ததியினருக்கு கொடுக்கணும். மத்தியிலும் சரி, இந்த தமிழ்நாடு மாநிலத்திலும் முக்கியமான இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.